மேலோட்டமா பார்த்தா ஒரு விளையாட்டு செய்தியா, அதிலும் குறிப்பா ஒரு கிரிக்கெட் அணியோட தோல்விய பத்தினதா தோணும். ஆமா, சாதாரணமா அப்படிதான் தோணும். ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா இது அதீத அழுத்தத்துல சிக்கி தவிக்கிற ஒரு தலைமைத்துவத்தை பத்தினது. சரியா திட்டமிட்ட வியூகங்கள் களத்துல எப்படி சறுக்குது, ஒரு பெரிய அமைப்புல இருக்கிற அடித்தள விரிசல்கள் எப்படி ஒட்டுமொத்த கனவையும் சிதைக்குது அப்படிங்கிற ஒரு விரிவான பகுப்பாய்வு இது. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆங்கிளை தாண்டி இதுல நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் என்னன்னா, சொந்த மண்ணுல நடந்த உலகக்கோப்பை தொடர்ல இருந்து இலங்கை அணி வெளியேறினதுக்கு அப்புறம் அந்த அணியோட கேப்டன் தசுன் ஷானகா கொடுத்த ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்போட தொகுப்பு தான். அது ரொம்ப சற்றே உணர்ச்சிகரமான ஆனா வெளிப்படையான ஒரு பேட்டி. சரியா சொன்னீங்க. இப்போ இத கேக்குற நீங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துல ஒரு முக்கிய கூட்டத்துக்கு தயாராகிறவரா இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன குழுவை வழிநடத்துற பொறுப்புல இருக்கலாம். உங்க திட்டங்கள் எல்லாம் கண்முன்னே தோத்து போகும்போது அந்த பழியை எப்படி எதிர்கொள்வது, அதுக்கான உண்மையான காரணங்களை எப்படி தோண்டி எடுப்பது அப்படிங்கிற மிக முக்கியமான தலைமைத்துவ பாடம் இதுல ஒளிஞ்சிருக்கு. இங்க என்ன ரொம்பவே சிந்திக்க வச்ச விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் வழக்கமா மைக்க பிடிச்சு சொல்ற அந்த சம்பிரதாயமான காரணங்களை ஷானக சொல்லல. இந்த தரவுகள்ல நாம ரொம்ப நுட்பமான ஆழமான உளவியல் விஷயங்களை பார்க்க முடியுது. ஆமா, வெறும் பேட் பிடிக்கிற உத்தி, பந்து வீசுற விதம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இல்லையா? துல்லியமா சொல்லிட்டீங்க. ஒரு மனிதனோட மனநிலை எப்படி வேலை செய்யுது, எதிர்பாராத அழுத்தத்தை ஒரு குழு எப்படி கையாளுது, எந்த சூழ்நிலையிலையும் சமரசம் செய்யவே கூடாத உடற்தகுதி, இதையெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு அக்குவேறு ஆணிவேரா பிரிக்க போறோம். இது விளையாட்டு மைதானத்தை பத்தினது மட்டும் இல்ல, மனித மனவியலும் நிர்வாகவியலும் கலந்த பாடம். அருமையான தொடக்கம். எந்த ஒரு பிரச்சனையும் அதோட தொடக்க புள்ளியிலிருந்து பாக்குறது தானே சரி. முதல்ல எதிர்பார்ப்புகளுக்கும் களத்தோட யதார்த்தத்துக்கும் இடையில இருந்து அந்த பெரிய முரண்பாட்டை பத்தி பேசுவோம். ஆமா, பிட்ச் கணிப்பு. அதேதான். எந்த ஒரு வியூகமும் நாம எந்த களத்துல இறங்குறோம் அப்படிங்கறது சரியா கணிக்கிறதுல இருந்து தான் தொடங்குது. ஆனா இலங்கை அணி ஆடுகளத்தோட தன்மையை, அதாவது பிச்சோட தன்மையை எப்படி தவறா கணிச்சாங்க அப்படிங்கறத ஷானகா மிக தெளிவா சொல்றாரு. போட்டிக்கு முன்னாடி அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பனிப்பொழிவு இருக்கும், அதனால பந்து பேட்டுக்கு ரொம்ப ஈஸியா வரும், பந்து சுழல்வது ரொம்ப குறைவா தான் இருக்கும்னு எதிர்பார்த்திருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட கணிப்போட அடிப்படையில தான் அவங்க டாஸ் ஜெயிச்ச உடனே பந்து வச்சு தேர்வு செஞ்சிருக்காங்க. இது ஏதோ கேப்டன் தன்னிச்சையா எடுத்த முடிவில்லை, இது ஒரு கூட்டு முடிவுன்னு அவர் அழுத்தமா பதிவு செய்யறாரு. பயிற்சியாளர்கள், மூத்த வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. ஆனா அவங்க மைதானத்துல காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நடந்தது முற்றிலும் நேரெதிரான ஒண்ணு இல்லையா? கண்டிப்பா. அவங்க நினைச்சதுக்கு மாறா பந்து சுழல ஆரம்பிச்சிருச்சு. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இலங்கை அணி விளையாடியது கேத்தாராம மைதானத்துல, அது அவங்களோட சொந்த மண். அங்க அவங்க நூற்றுக்கணக்கான போட்டிகள்ல விளையாடி இருப்பாங்க. எப்படி சொந்த மண்ணிலே பிச்சை இவ்வளவு தவறா கணிப்பாங்க? இது ஒரு அடிப்படையான பிழை இல்லையா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா இதுதான் ஒரு மிகப்பெரிய நிர்வாக புரி. நாம பல வருஷமா ஒரு விஷயத்தை செஞ்சு பழகிருப்போம். அந்த அனுபவத்தோட அடிப்படையில இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முன்முடிவுக்கு வந்துரும். ஓ, அப்போ பழைய டேட்டாவை மட்டும் நம்பிட்டாங்க. ஆமா, கேத்தரா மைதானத்துல பொதுவா இரவுல பனிப்பொழிவு இருந்தா பந்து வழுக்கிக்கிட்டு வரும் அப்படிங்கிறது கடந்த கால தரவு. அதை மட்டுமே நம்பி கிளம்பிறங்கினாங்க. ஆனா அன்றைய தினம் பிச்சில ஈரப்பதம் குறைவா இருந்திருக்கலாம், தட்பவெப்ப காரணிகள் வேற மாதிரி இருந்திருக்கலாம். நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மாடலா பழைய தரவுகளை வச்சு உருவாக்குவீங்க, ஆனா நிஜத்துல வாடிக்கையாளர்களோட மனநிலை மாறி இருக்கும் பாத்தீங்களா? அது போலதான் இதுவும். அந்த முதல் புள்ளில நடந்த மாபெரும் சர்க்கிள் தான் அந்த இறுதி நேர பந்து வீச்சு சரிவுக்கு காரணம்னு சொல்லலாமா? அதாவது டெத் பவுலிங்ல நடந்த அந்த துயரம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான கட்டம். கடைசி 4 ஓவர்ல மட்டும் பந்து வீச்சாளர்கள் 70 ரன்களை வாரி வழங்கியிருக்காங்க. அதுவரைக்கும் அவங்க கையில இருந்த ஆட்டத்தோட கட்டுப்பாடும் அந்த 16 பந்துகள்ல அப்படியே எதிரணியின் பக்கம் போயிடுச்சு. எதிரணி எப்படி 16வது ஓவர் வரைக்கும் பொறுமையா காத்திருந்து விக்கெட்டை விடாம பாதுகாத்து அதிரடிய தொடங்குனாங்கன்னு ஷானகா ரொம்ப விரக்தியோட சொல்றாரு. அதுலயும் குறிப்பா அந்த மைதானத்தோட குறுகிய எல்லைகளை, ஷார்ட் பவுண்டரிஸை அவங்க குறி வச்ச விதம், இந்த இடத்துல தான் வியூகங்களை செயல்படுத்துறதுல இருக்கிற நடைமுறை சவால்கள் நமக்கு விளங்குது. தசுன் ஷானகா ஒரு விஷயத்தை நேர்மையா ஒப்புக்கிறார். துஷ்மந்த் சமீரா, தில்ஷான் மதுஷங்கா, இவங்கள பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, அவங்க இதற்கு முந்தைய பல கடினமான போட்டிகள்ல திட்டங்களை சிறப்பா செயல்படுத்தி அணியை வெற்றி பெற வச்சவங்க தான். ஆனா நீங்க போர்டுல எவ்வளவுதான் கச்சிதமா திட்டமிட்டாலும் சில நாட்கள் களத்துல அந்த திட்டங்கள் வேலை செய்யாது. இதை என்னால அப்படியே ஏத்துக்க முடியல. அவங்க உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள். மகேஷ் தீக்ஷனா இதற்கு முன்னாடி சூப்பர் ஓவர்கள்ல கூட துல்லியமா பந்து வீசியிருக்கார்.
19வது ஓவர்ல வெறும் 2 ரன்கள் கொடுத்து அணியை ஜெயிச்ச வரலாறுலாம் அவருக்கு இருக்கு. அது உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு வீரர் திடீர்னு 70 ரன்களை கொடுக்கும்போது அது வெறும் அன்றைய தினம் எங்களுக்கு சரியா அமையல அப்படிங்கிற சாக்கு போக்க உங்களுக்கு தோணலையா? நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பார்க்குறவங்களுக்கு அது திறமையின்மையாவோ அல்லது சாக்கு போக்காவோ தோணலாம். ஆனா ஷானகா அங்க சுட்டி காட்டுறது திறமை குறைபாட்டே இல்லை, மனநிலை சார்ந்த சறுக்கல. மகேஷ் தீக்ஷனா அதே போட்டியில 3 விக்கெட்டுகளை சிறப்பா வீழ்த்தியிருக்காரு. ஆனா கடைசி நேரத்துல பதட்டம் ஆயிட்டாரா தானே? சரியா சொன்னீங்க. பிச்சு அவங்க கணித்தபடி செயல்படாதப்போ எதிரணி திடீர்னு ஒரு எதிர்பாராத தாக்குதலை தொடுக்கும்போது உள்ளே ஒரு பதற்றம் தொத்திக்குது. இதைத்தான் பேனிக் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிறந்த திறமையாளரோட திட்டங்களை இந்த பதற்றம் எப்படி சிதைச்சிடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அவங்க வீச வேண்டிய யார்க்கர்கள் பிழையாகி எதிரணிக்கு சாதகமா மாறிடுச்சு. ஆமா, இது திறமையோட பிரச்சனை இல்ல, அந்த வினாடியில சூழ்நிலையை கையாள்றதுல ஏற்பட்ட உளவியல் தடுமாற்றம். ஆக களத்துல ஏற்படுற ஒரு சின்ன பதற்றம் ஒட்டுமொத்த ஆட்டத்தோட போக்கியே மாற்றிடுது. சரி, பந்து வீச்சாளர்கள் ரன்களை கொடுத்துட்டாங்க. அடுத்து அதை துரத்த வேண்டி பேட்ஸ்மேன்கள் பக்கம் வருவோம். பந்து வீச்சுல நடந்த தவற பேட்ஸ்மேன்கள் சரி செஞ்சிருக்கலாமே. பேட்ஸ்மேன்களோட தொடர்ச்சியான தோல்விக்கு அவங்களோட தொழில்நுட்பம் காரணமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல எழும்புது. ஏன்னா தொடர்ந்து விக்கெட்டுகள் விழும்போது பார்ப்பவங்களுக்கு இவங்களுக்கு பேட் பிடிக்கவே தெரியலையோன்னு தான் தோணும். ஆமா, அந்த விமர்சனத்துக்கு ஷானகா அளிக்கிற பதில் ரொம்ப ஆழமானது, சற்றே காரசாரமானது கூட. அவர் பிரச்சனை தொழில்நுட்பத்துல இல்ல அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, உள்நாட்டு தொடர்கள்ல மிக அதிக ஸ்ட்ரைக் ரேட் கொண்ட திறமை நிரூபிக்கப்பட்ட சிறந்த வீரர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காங்க. யாரும் இங்க வந்து வேணும் என்ற தோத்து போகணும்னு வரல. அனைவருக்குமே நாட்டுக்காக ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கு. இது அவர் உள்நோக்கம், அதாவது இன்டென்ட் அப்படின்னு குறிப்பிடுறார். அதாவது உள்நாட்டு போட்டிகள்ல ரொம்ப சரளமா அடித்தாடுற வீரர்களுக்கு சர்வதேச போட்டிகள்ல அந்த அதீத அழுத்தத்தை கையாளும் மனப்பக்குவம் அல்லது உள்நோக்கம் போதவில்லை அப்படிங்கிறாரா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கார் ஓட்டுற மாதிரி, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா உள்நோக்கம் அப்படிங்கிறது டிராஃபிக்ல எவ்வளவு தைரியமா முந்தி செல்றோம் அப்படிங்கறத பொறுத்தது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியை அவர் இதுக்கு உதாரணமா காட்டுறார். அந்த போட்டியில இன்னும் கொஞ்சம் பொறுப்புடன் விளையாடி இருந்தா ஜெயித்திருக்கலாம்னு சொல்றாரு. கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரத்துல தயங்காம நேர்மறையான முடிவுகளை எடுத்திருந்தா வென்றிருக்கலாம். அதனால இங்க பிரச்சனை தற்காத்தாடுற தொழில்நுட்பத்துல இல்ல, கடினமான சூழ்நிலைகள்ல விக்கெட் விழுந்துடுமோ அப்படிங்கிற பயம் இல்லாம தைரியமா பந்த எல்லைக்கோட்டிற்கு விரட்டுற முனைப்பு இல்லாததுதான் காரணம்னு அவர் தெளிவா பதிவு செய்றார். அது ஒரு மிகச்சிறந்த விளக்கம். பயம் எப்படி ஒருத்தரோட இயல்பான திறமையை கட்டி போடுது அப்படிங்கறத இது காட்டுது. இதே பேட்டிங் வரிசையில தான் பவர் ஹிட்டர்களோட தேவை பற்றியும் விவாதிக்கப்படுது. நவீன கிரிக்கெட்ல முரட்டுத்தனமா பந்து அடித்தாடும் வீரர்களோட தேவை அதிகமா இருக்கு. ஆனா இலங்கை அணியில அப்படிப்பட்ட பவர் ஹிட்டர்கள் இல்ல அப்படிங்கறத அவர் வெளிப்படையாவே ஏத்துக்கிறாரு. ஆமா, அதை மூடி மறைக்க அவர் எந்த முயற்சியும் செய்யல. ஆனா அதுக்காக அவர் சொல்ற காரணம் ரொம்ப முக்கியமானது. உலகெங்கும் உள்ள அணிகளை பார்த்து நாமும் அதே போல் ஆடணும் நினைக்கிறது தவறு. சொந்த மண்ணோட நிலைமைகளுக்கேற்ப விளையாடுறது தான் ஒரு அணிக்கு முக்கியம்னு சொல்றாரு. அதாவது இலங்கையில இருக்கிற ஆடுகளங்கள் பெரும்பாலும் பந்த முரட்டுத்தனமா அடித்து ஆடுவதற்கு ஏற்றதா இருக்காது இல்லையா? ஆமா, அங்க பந்து சுழலும், கொஞ்சம் வேகம் குறைவா வரும். அதனால அங்க பெரிய தசைகளை வச்சுக்கிட்டு சிக்ஸர் அடிக்கிறத விட சூழ்நிலைக்கு ஏற்ப விவேகமா விளையாட வேண்டிய கட்டாயம் இருக்கு. உங்ககிட்ட சுத்தியல் இல்லைன்னா திருப்புலிய வச்சு எப்படி வேலையை முடிக்கிறதுன்னு யோசிக்கணும். அந்த மாற்று வழியை பத்தி அவர் சொல்றது சுவாரஸ்யமா இருக்கு. கமிந்து மெண்டிஸ், துணுத் வெள்ளாலகே போன்றவங்க முரட்டுத்தனமா பந்தை அடிக்காம மைதானத்தோட காலியான பகுதிகளை குறி வச்சு ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்களை ரொம்ப சரியா பயன்படுத்தி விளையாடியதை அவர் பாராட்டுறாரு. பவர் ஹிட்டிங் அப்படிங்கிற ஆயுதம் இல்லைன்னாலும் கிடைக்கிற மாற்று வழிகளை அந்த ஆடுகளத்துக்கு ஏத்த மாதிரி இவங்க பயன்படுத்தின விதம் உண்மையிலே ஒரு சிறந்த பாடம். நீங்க ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துல இருக்கீங்க, உங்ககிட்ட பல $1 மில்லியன் பட்ஜெட் இல்ல அப்படின்னாலும் இருக்கிற சின்ன மூலதனத்தை வச்சு எப்படி சந்தையை பிடிப்பது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். முற்றிலும் உண்மை. ஆனா நாம இதுவரைக்கும் பேசின பேட்டிங், பவுலிங், வியூகங்கள் எல்லாமே ஒரு மரத்தோட கிளைகள் மட்டும்தான். ஒரு அடியோட அடித்தளம் இதை விட மிக ஆழமான ஒண்ணுல இருக்கு. இங்கதான் ஷானகா அந்த அமைப்புல உள்ள மிகப்பெரிய விரிசலை சுட்டி காட்டுறார். ஆமா,
இங்கதான் இந்த உரையாடல் ரொம்ப தீவிரமாகுது. ஒரு தொடர் தோல்விக்கான காரணங்களை தேடும்போது கேப்டன் முன்வைக்கிற மிக முக்கியம் மற்றும் ஆழமான காரணம் அணியோட உடற்தகுதி சார்ந்த பிரச்சனைகள் தான். ஒரு உலகக்கோப்பை பத்திரிகையாளர் சந்திப்புல கேப்டன் எங்கள் ஃபிட்னஸ் சரியில்லை அப்படின்னு சொல்றதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பா. வனிந்து ஹசரங்கா, மதிஷா பத்திரனா, தில்ஷான் மதுஷங்கான்னு அணியோட முன்னணி வீரர்கள் தொடர் ஆரம்பிக்கும் முன்பே அல்லது பாதியிலேயே காயமடைந்து வெளியேறினது அணியோட ஒட்டுமொத்த திட்டத்தையும் சிதைச்சிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை உற்று நோக்கணும். ஷானகா இதை ஏதோ ஒரு சாதாரண சாக்கா சொல்லல. ஹசரங்கா எப்படிப்பட்ட சுழற்பந்து வீச்சாளர், பத்திரனாவோட பந்து வீச்சு எதிரணிக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல்னு நமக்கு தெரியும். இவங்க இல்லாதது ஒரு பெரிய வெற்றிடம். இது இந்த உலக கோப்பையில மட்டும் நடந்த விபத்து இல்லன்னு அவர் சொல்றாரு இல்லையா? ஆமா, கடந்த பல உலக கோப்பைகளோட வரலாற்றை எடுத்து பார்த்தா இலங்கை அணிதான் ஆட்டத்தோட நடுவே அதிக காயங்களால் பாதிக்கப்பட்ட அணியா இருக்குன்னு ஒரு அதிர்ச்சியூட்டும் தரவை முன்வைக்கிறார். ஒரு அணி தொடர்ச்சியா பல தொடர்கள்ல காயங்களால பாதிக்கப்படுதுன்னா பிரச்சனை வீரர்களோட அதிர்ஷ்டத்துல இல்ல, அது அந்த அமைப்போட கட்டமைப்புல இருக்கிற குறைபாடு தானே. உடற்தகுதி அப்படிங்கிறது விளையாட்டுல சமரசம் செய்யவே முடியாத ஒண்ணுன்னு அவர் அழுத்தமா பதிவு செய்யறார். 100% உண்மை. உடற்தகுதிக்கான வழிகாட்டுதல்களை அணி தேர்வின் போது கண்டிப்பா பின்பற்றணும்னு அவர் சொல்றத நாம கவனிக்கணும். அவர் தெளிவா சொல்றார், சில வீரர்கள் திறமை இருந்தும் உடற்தகுதி இல்லாத காரணத்தால அணியில இடம் பிடிக்க முடியாம போகுதுன்னு. இது அங்க தொடர்ந்து பேசப்படுற ஒரு விஷயமாவே இருக்கு. ஒரு தொடர் வருது அப்படிங்கிறதுக்காக குறுகிய கால இலக்குகளை வச்சுக்கிட்டு அரைக்குறை உடற்தகுதியுடன் வீரர்களை களமிறக்கி பெரிய தொடர்களை வெல்ல முடியாது. இதுக்கு மிக நீண்ட கால திட்டமிடல் தேவை. அது மட்டும் இல்லாம அவர் முன்வைக்கிற இன்னொரு ஆக்கப்பூர்வமான தீர்வையும் நாம பார்க்கணும். பேட்ஸ்மேன்களோட ஸ்ட்ரைக் ரேட்டை அதிகரிக்கணும்னா உள்நாட்டு ஆடுகளங்களோட தரத்தை உயர்த்தணும்னு சொல்றாரு. ஆமா, மட்டமான பிட்ச்கள்ல விளையாடி பழகிட்டு உலக அரங்கத்துல போய் திடீர்னு அதிரடியா ஆட சொன்னா இப்படி முடியும். இது ஒரு சிஸ்டமேட்டிக் மாற்றம், அடிப்படையில் இருந்து சரி செய்யப்பட வேண்டிய விஷயம். சரியா சொன்னீங்க. சரி, நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி மற்றும் மிக முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். தலைமை மீதான விமர்சனங்களும் அதை எதிர்கொள்ளும் வீரர்களின் மனநலமும். ஒரு அணி தோல்வியடையும் போது வெளியே நடக்கிற கூச்சல்கள் எப்படி அணிய, குறிப்பா இளம் வீரர்களை பாதிக்குதுன்னு ஷானகா ரொம்ப உருக்கமா பேசியிருக்கார். விளையாட்டு வெறும் உடல் உழைப்பு சார்ந்த விஷயம் மட்டுமில்ல, அது முற்றிலும் மனம் சம்பந்தப்பட்டது. அதுக்காகத்தான் பாடி ஆப்டன் மாதிரி ஒரு சிறந்த மனநல பயிற்சியாளர் அணியுடன் வேலை செஞ்சிருக்காரு. அவர் வீரர்களோட மன அழுத்தத்தை குறைக்க பெரிய அளவுல உதவியும் செஞ்சிருக்காரு. ஆனா ஷானகா என்ன சொல்றாருன்னா, அணிக்குள் என்னதான் நேர்மறையான எண்ணங்களை விதைத்தாலும் வெளியிலிருந்து வர அதீத எதிர்மறை விமர்சனங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினமா இருக்கு. இது எவ்வளோ பெரிய உண்மை. நீங்க ஒரு வேலையை செய்றீங்க, அதுல சறுக்கல் ஏற்படும் போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லாம தொடர்ந்து நெகட்டிவா பேசினா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? செய்திகளையே அதிகம் பரப்புறாங்கங்கிற கேப்டனோட ஆதங்கம் நியாயமானது. மைதானத்திலிருந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்த உடனே போனை திறந்தா ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களை மோசமா விமர்சிக்கிறத பார்க்கும்போது எந்த வீரருக்கும் மன உளைச்சல் வரத்தான் செய்யும். தோல்விக்கான காரணங்களை விவாதித்து எப்படி சரி செய்யலான்னு பேசுறதை விட இந்த எதிர்மறை தன்மையை பரப்புவதே இங்க வாடிக்கையாயிடுச்சுன்னு சொல்றாரு. இது வருங்கால இளம் வீரர்களை பயந்து பயந்து விளையாட வைக்கும்னு அவர் உணர்ந்திருக்காரு. இதற்கிடையே அணியோட மூத்த மற்றும் முன்னாள் கேப்டன்களோட ஆதரவு குறித்து பரவிய ஒரு பெரிய வதந்தியும் அவர் மறுக்கிறார். ஆமா, முன்னாள் கேப்டன்கள் தசுன் ஷானாக்காவுக்கு ஆதரவு தரல, அணிக்குள்ள 2-3 கோஷ்டிகள் இருக்குன்னு ஒரு செய்தி உலவியது இல்லையா? அதை அவர் முட்டாளத்தனமான தவறான புரிதல்னு கடுமையா மறுக்கிறார். உண்மையில விளையாடும் 11 பேர்ல இடம்பெறாத போட்டிகள்ல கூட சரித் அசலங்கா, ஜனித் லியனாகே, குசல் ஜனித் மாதிரி மூத்த வீரர்கள் தண்ணீர் பாட்டல்களை சுமந்துகிட்டு அணிக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுத்திருக்காங்க. பெஞ்ச்ல உட்கார்ந்துகிட்டு வெளியில இருந்து ஆட்டத்தோட போக்க கணிச்சு பல ஆலோசனைகளை வழங்கியிருக்காங்க. இது ஒரு அணியா அவங்க எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க அப்படிங்கறத காட்டுது. இதுதான் ஒரு சிறந்த தலைவனோட மிகப்பெரிய பண்பு. தோல்விக்கான பழிய தான் சக வீரர்கள் மேலேயோ முன்னாள் கேப்டன்கள் மேலேயோ போட்டுட்டு தாமட்ட தப்பிக்க அவர் நினைக்கல. அதே நேரத்துல ஒரு கேப்டனா அவர் பொறுப்பை தட்டி கழிக்கவும் இல்ல. சொந்த மண்ணுல அணி வெளியேறியதால ரசிகர்களுக்கு ஏற்பட்ட அந்த மாபெரும் ஏமாற்றத்தை அவர் முழுமையா புரிஞ்சுக்கிறார். ஒரு கேப்டனாகவும் சரி, ஒரு பேட்ஸ்மேனாகவும் சரி, தன்னிடம் சில முடிவுகள்ல குறைகள் இருந்ததையும் ஃபார்ம் அவுட் ஆயிருந்ததையும் நேர்மையா ஏத்துக்கிறார். தனது எதிர்காலம் குறித்த கேள்விக்கு முதிர்ச்சியா பதிலளிக்கிறார். பதவியை தக்க வைக்க எந்த சாக்கும் சொல்லல. கேப்டன்சி பதவி குறித்து தேர்வு குழுவே முடிவு செய்யும்னு சொல்றார்.
இத்தனை கால உலகக்கோப்பை மாதிரி தொடர்கள்ல தாய்நாட்டை வழிநடத்தும் வாய்ப்பு கிடைச்சதுக்காக தான் நன்றி உள்ளவனா இருப்பதா சொல்றது அவருக்கு இருக்கிற பக்குவத்தை காட்டுது. நாம நிறைய விஷயங்களை ரொம்ப விரிவா பேசிட்டோம். இந்த ஆழமான அலசலின் மூலம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சாராம்சம் என்ன? ஒரு பெரிய தோல்வி நடக்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு மனிதனோ அல்லது களத்துல ஒரு வினாடியில நடந்த சின்ன தவறோ மட்டும் காரணம் அல்ல. அது கடல்ல மிதக்கிற பனிப்பாறையோட நுனி மட்டுமே. ஆமா, பலவீனமான உடற்தகுதி கட்டமைப்பு, கடினமான சூழ்நிலைகள்ல மன அழுத்தத்தை கையாள முடியாத நிலை, முன்கூட்டியே திட்டமிடப்படாத நீண்டகால இலக்குகள், வெளியிலிருந்து வர அதீத எதிர்மறை விமர்சனங்கள், இது எல்லாமே ஒரு பெரும் சரிவுக்கு முக்கிய காரணங்களா அமையுது. தசுன் ஷானகவோட இந்த பேட்டி ஒரு கிரிக்கெட் கேப்டனோட விரக்தி மட்டுமல்ல, அது ஒரு அமைப்போடு தோல்வியை படம்பெடுத்து காட்டும் ஆவணம். நீங்க ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு குழுவை வழிநடத்துறவரா இருக்கலாம், அல்லது உங்கள் தொழில்ல பல புதிய சவால்களை சந்திக்கிற நபரா இருக்கலாம். உங்களுக்கு தேவையான சரியான கட்டமைப்பும் சிறந்த தயாரிப்பும் எல்லாவற்றுக்கும் மேலாக கலங்காத மன உறுதியும் இல்லாவிட்டா நீங்க வகுக்கல எவ்வளோ சிறந்த வியூகங்களும் நெருக்கடியான நேரத்துல உங்களை கைவிடக்கூடும்னு இந்த உரை உங்களுக்கு உணர்த்திருக்கும். மிக அருமையான சுருக்கம். களத்தோட யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுதல், உளவியல் சவால்கள், நேர்மறையான உள்நோக்கம், விமர்சனங்களை தாண்டி அணியை ஒருங்கிணைப்பது வரை பல கோணங்கள்ல இன்னைக்கு அலசியிருக்கும். இந்த உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். கட்டாயமா சொல்லுங்க. ஒரு தலைவனோட உண்மையான வெற்றி அப்படிங்கிறது அவன் பதவியில இருந்தப்போ எத்தனை கோப்பைகளை வென்றான் அப்படிங்கிறதுல மட்டும் இருக்கா, அல்லது தனது பதவிக்கே ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் வருங்கால சந்ததியினர்களாகவும் தான் நேசிக்கும் அந்த அமைப்பிற்காகவும் அந்த அமைப்புல உள்ள ஆழமான விரிசல்களை தைரியமா உலகறிய சுட்டி காட்டி செல்வதில் இருக்கா? உங்க குழுவுல நீங்க வெறும் பழிய சுமத்துபவரா அல்லது விரிசல்களை சரி செய்பவரா? இத பற்றி சற்று சிந்தித்து பாருங்க. ஆஹா, இது நிச்சயம் பலரையும் இரவு தூங்கச் செல்லும் போது சிந்திக்க வைக்கும் ஒரு அருமையான கேள்வி.